மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஏவுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் I gave them the best offer, நான் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அதாவது, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு பாவ மன்னிப்பு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அல்லாஹு தஆலா அந்த பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, இது வெறுமனே வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை மாத்திரம் சுட்டி நிற்காது. அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களுக்கு, பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். வயம்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை அதிகரித்துக் கொடுக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தில் அபிவிருத்தியை கொடுக்கின்றான். வயம்திதுக்கும் என்பது யஸிதுக்கும், அதாவது அதிகமாக தருகின்றான் என்ற கருத்தை காட்டி நிற்காது. மாற்றமாக செல்வம் குறைவான செல்வம் தான் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த செல்வத்தை கொண்டு அதிகமான நலவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதே போன்றே ஒரு குழந்தை தான் இருக்கின்றது என்றாலும் அந்த குழந்தையை கொண்டு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குழந்தையை கொண்டு அல்லாஹு தஆலா அதிகமான நலவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்களை இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அதிகரித்து கொடுக்கின்றான்.